இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் கைவினை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அந்த அறிவிப்பு என்ன என்பதை பற்றியும் இந்த திட்டத்துடைய பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக வெளியான செய்தி வெளியீடில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான செய்தி வெளியீடு. இது வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 7/12/2024 சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு செய்தி வெளியீட்டு எண் 2157 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கைவினை கலைஞர்களை தொழில் முனைவர்களாக உயர்த்திட கலைஞர் கைவினை திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் அவர்கள் அழைப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினை கலைஞர்களை தொழில் முனைவர்களாக உயர்த்திடும் உன்னத நோக்கிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு விரிவான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்திடவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும். கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வரை 25% மானியத்துடன் கூடிய 3 லட்சம் கடன் உதவியும் 5% வரை வட்டி மானியமும் வழங்குவதோடு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற குறைந்தபட்ச வயது 35 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மர வேலைப்பாடுகள், படகு தயாரித்தல், உலக வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வெடித்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், மண்டபங்கள், சுடுமண் வேலைப்பாடுகள், கட்டட வேலைகள், கூடை முடைதல், கயிறு பாய்ப்பிடுதல், துடைப்பான்கள் செய்தல், பொம்மை தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், மீன் வலை தயாரித்தல், தையல் வேலை, நகை செய்தல், சிகை அலங்காரம் மற்றும் அழகுக்கலை, துணி வெளுத்தல் தேய்த்தல், இசைக்கருவிகள் தயாரித்தல், துணி நெய்தல் மற்றும் துணிகளில் கலை வேலைப்பாடுகள் செய்தல், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், பாசிமணி வேலைப்பாடுகள், மூங்கி சணல், பனை ஓலை, பிரம்பு வேலைப்பாடுகள், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட 25 வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும். ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 10,000 கைவினை கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற msmeonline.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியான விண்ணப்பங்களை மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர் தலைமையில் உள்ள குழு சரிபார்த்து வங்கிகளுக்கு பரிந்துரைக்கும். தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளம் பெற வேண்டும் என மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் அவர்கள் அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இதை நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அவங்க மென்ஷன் பண்ணிருக்க வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.